இப்ப கூட நம்ம எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு ஆற்றங்கரையில இருக்கிறவங்க, ஆற்றுக்கு நடுப்பகுதியில இருக்கிறவங்க. இந்த ஆறை கவனிச்சு பாருங்களேன், கற்களை தாண்டி இந்த தண்ணி போகுதுங்க. இந்த நதி ஒருபோதும் கவலைப்படுறது இல்லைங்க, நமக்கு முன்னாடி இப்படி ஒரு தடைக்கல் இருக்குதே அப்படின்னு அந்த தடையை பார்த்து ஸ்தம்பித்து நின்று விடுகிறது இல்லைங்க. அது போகிற இடத்துக்கு அது பிரயாணப்பட்டு புறப்பட்டு போய்கொண்டே இருக்குதுங்க. நம்ம முன்னாடியும் இப்படிதாங்க பல தடைகள் நம்மளை முன்னேற விடாத சோர்வுகள், அவமானங்கள், நிந்தைகள் சில நேரம் தடைகளாய் வரும் பொழுது அந்த இடத்துல நம்ம கவலைப்படாம எப்படி இந்த நதியானது, ஆறானது புறப்பட்டு அந்த தடைகளை பாராமல் முன் செல்லுகிறதோ அதே போல நம்மளும் முன்னேறி செல்ல வேண்டுங்க. ஒருவேளை நம்ம தனித்து போராடி கொண்டிருக்கலாம், எப்படி இந்த தடையை நான் மேற்கொள்வேன் என்று சொல்லி கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஒரு வார்த்தையை நம்ம இடத்துல சொல்லுகிறார். தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று சொல்லி, அவர் நமக்கு முன்னாடி தடைகளை உடைக்கிறவராய் முன் செல்லுகிறபடினால அவரை பின்தொடர்ந்து செல்லுகிற நாமும் தடைகளை கடந்து முன் செல்லுவோங்க. நிச்சயமாய் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.